அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் காலை நேர ராஜ உணவில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோங்கிறது பார்க்கலாம். 2 டம்ளர் தண்ணியில் 1 இன்ச் பட்டை உடச்சி போட்டு அதோட புதினா தலையும் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மிதமான சூட்டில் ஃபில்ட்ரு பண்ணி 1 கப் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டோம். டீ காஃபைலாம் அவாய்ட் பண்ணியாச்சு. காலை நேரம் ஹெர்பல் டீ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ராஜ உணவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுனி அரிசி மாவு ரொட்டி. கவுனி அரிசி கஞ்சியும் வைக்கலாம், இந்த மாதிரி மாவு செஞ்சு ரொட்டியும் சுடலாம். கவுனி மாவு ரொட்டி சுடுதண்ணியில் பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி நிறுத்த முடியும். ஓரமெல்லாம் வெடிச்சிருக்கு. இது அப்படி சுட்டு எடுக்க போகிறேன். நாட்டுக்கோழி சூப்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி போட்டு மஞ்சள், உப்பு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், பட்டைத்தூள், ஜீரகத்தூள், 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்புங்கிறதுனால இது வதங்க அவசியம் இல்லை. 1/2 லிட்டர் தண்ணி விட்டு குக்கர் லீட்டு போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுத்து நாட்டுக்கோழி கிரேவி செய்கிறதுக்கு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டு 1 பெரிய வெங்காயம் போட்டு உப்பு போட்டு 1 தக்காளி கட் பண்ணி போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கணும் இல்லையா, 2 நிமிஷம் லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட போகிறேன். இந்த கிரேவி செய்கிறதுக்கு கீரனூர் கிங் மசாலான்னு சொல்லலாம், அல்லது கிச்சன் கிங் மசாலான்னு சொல்லலாம். அதாங்க கறிப்பொடி. இந்த கறிப்பொடியை வச்சு தான் நான் நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறேன். இந்த மசாலா பொடி என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன், கீரனூர் கறிப்பொடின்னு சொல்லிவிட்டு. பார்க்காதவங்க என்னுடைய சேனல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழி வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த நாட்டுக்கோழி சூப்பு மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சூப்பை நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா கிரேவிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த பீஸும் இந்த கொஞ்சம் சூப்போடு சேர்ந்து வதங்கின தக்காளி வெங்காயத்தையும் போட்டு கறிப்பொடி 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் ஸ்டவ் ஆனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி கிரேவியில் இந்த மசாலா பொடி போட்டு செஞ்சோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ராஜ உணவு அசம்பிள் பண்ணிடலாம். பிராய்லர் கோழியில் செய்கிறத விட நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி சூப்பும் கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் எடுத்துக்கிட்டது இன்றைக்கி காலை நேர ராஜ உணவு நாட்டுக்கோழி சூப், நாட்டுக்கோழி கிரேவி, கவுனி அரிசி ரொட்டி. இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவு. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.